அர்ப்பண பூக்களை அன்புடன் ஏந்தி ஆனந்த இல்லம் செல்வோம். அங்கு 1000 விளக்குகள் பீடத்தில் ஏந்தி அவருக்கு நன்றி சொல்வோம். அர்ப்பண பூக்களை அன்புடன் ஏந்தி ஆனந்த இல்லம் செல்வோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் தோழமையும் உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் என் அன்பிற்குரியவர்களே, 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 31ஆம் தேதி இம்மாதத்தினுடைய இறுதி நாள் வெள்ளிக்கிழமையில் நாம் நிற்கிறோம். சிறிது நேரம் நம் கரங்களை குவித்து கண்களை மூடி இயேசுவின் திரு இருதயத்திற்கு நம்மையும் நமது குடும்பத்தையும் நாம் செய்கின்ற தொழிலையும் உற்றார் உறவுகளையும் அர்ப்பணித்து இந்த மாதம் முழுவதும் நம்மை வழிநடத்தி இருக்கிறார், சுகப்படுத்தி இருக்கிறார், அவர் நம்மோடு வந்திருக்கிறார். இப்படிப்பட்ட இயேசுடைய திரு இருதயத்திற்கு மீண்டும் நம்மை முழுவதும் அர்ப்பணித்து வருகின்ற மாதம் முழுவதும் நம்மை அவரது அன்பு திரு இருதயத்தில் வைத்து பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி கரம் குவித்து கண்களை மூடி செபிப்போம். இனியவர்களே, இன்று தாய் திரு அவையானது லொயோலா நகர் புனித இன்னாசியாருடைய நினைவை கொண்டாடுகிறது. தூய இன்னாசியார் இயேசு சபையை நிறுவியவர். அவருடைய மந்திரம் தாரகை, மந்திர தாரகை என்று சொல்லலாம். மந்திரம் என்னன்னா, எல்லாம் இறைவனின் அதிமிக மகிமைக்காக. எல்லாவற்றிலும் எல்லா சூழ்நிலையிலும் நம் வாழ்விலே இயேசுவினுடைய மகிமைக்காக மட்டுமே செயல்பட்டு நாம் செல்ல வேண்டும் என்பதை மிக ஆணித்தரமாக கற்றுத்தருகிறார். ஸோ இந்த மாதம் முழுவதும் இறைவன் வழிநடத்தியிருக்கிறார். வருகின்ற மாதம் முழுவதும் அவருடைய பாதுகாப்பிலும் பராமரிப்பிலும் எல்லாம் இறைவனின் மகிமைக்காக செய்ய வேண்டிய வல்லமையும் கேட்டு இந்த மறை நிகழ்வில் பங்கு பெறுவார். இந்த மறை நிகழ்வை நாம் தகுந்த முறையிலே நிறைவேற்றுவதற்கு நம்மிடம் இருக்கின்ற குற்றங்கள், குறைகள், பாவங்கள் இவற்றையெல்லாம் நினைத்து பார்த்து மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவாம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நம்மை நித்திய நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உமது பெயரின் அதிமிக மாட்சியை பரப்ப உமது திரு அவையில் புனித இன்னாசியாரை தேர்ந்தெடுத்தீர. அதனால் அவருடைய உதவியாலும் எடுத்துக்காட்டாலும் மண்ணுலகில் தீமைகளை எதிர்த்து போராடவும் விண்ணுலகில் அவரோடு வெற்றி வாகை சூடவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம்.
ஆண்டவர் இல்லத்திலேயே மக்கள் எல்லோரும் எரேமியாவை சூழ்ந்து கொண்டனர். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 26, இறை சொற்றொடர்கள் 1 தொடக்கம் 9 வரை. யோசியாவின் மகனும் யூதாவின் அரசனுமாகிய யோகியாமுடைய ஆட்சியின் தொடக்கத்தில் ஆண்டவர் அருளிய வாக்கு. ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: நீ ஆண்டவர் இல்லத்தின் முற்றத்தில் நின்று கொண்டு அங்கு வழிபாடு செலுத்த வரும் யூதாவின் எல்லா நகரினருக்கும் சொல்லுமாறு நான் உனக்கு கட்டளையிடும் எல்லா சொற்களையும் நீ அவர்களுக்கு அறிவி. அவற்றில் ஒன்றையும் விட்டு விடாதே. ஒருவேளை அவர்கள் உனக்கு செவிசாய்த்து அவரவர் தம் தீய வழிகளை விட்டு திரும்பலாம். அப்பொழுது அவர்களுடைய தீச்செயல்களை முன்னிட்டு அவர்களுக்கு நான் அளிக்க எண்ணியுள்ள தண்டனை பற்றி என் மனத்தை மாற்றிக்கொள்வேன். நீ அவர்களிடம் சொல்ல வேண்டியது: ஆண்டவர் கூறுவது இதுவே, நீங்கள் எனக்கு செவி கொடாமலும் உங்களுக்கு கொடுத்திருக்கும் என் சட்டத்தின்படி நடவாமலும் நீங்கள் செவி சாய்க்காத பொழுதும் நான் மீண்டும் மீண்டும் உங்களிடம் அனுப்பி வைக்கும் என் ஊழியர்களான இறைவாக்கினுடைய சொற்களை கேளாமலும் இருப்பீராகில் இக்கோவிலை சீலோவைப் போல் ஆக்குவேன். இந்நகரை உலகில் எல்லா மக்களினத்தார் நடுவிலும் சாபக்குறியாக மாற்றுவேன். ஆண்டவர் இல்லத்தில் எரேமியா உரைத்த இச்சொற்களை குருக்களும் இறைவாக்கினரும் மக்கள் அனைவரும் கேட்டனர். மக்கள் அனைவரும் சொல்லும்படி ஆண்டவர் கட்டளையிட்டிருந்த எல்லாவற்றையும் எரேமியா கூறி முடித்த போது குருக்களும் இறைவாக்கினரும் மக்கள் அனைவரும் அவரை பிடித்து நீ கண்டிப்பாய் சாக வேண்டும் என்று கூச்சலிட்டனர். இக்கோவில் சீலோவைப் போல் மாறும், இந்நகர் குடியிருப்பாரற்று பாழாய் போகும் என்று ஆண்டவர் பெயரால் நீ ஏன் இறைவாக்குரைத்தாய் என்று கூறி ஆண்டவர் இல்லத்திலேயே மக்கள் எல்லோரும் எரேமியாவை சூழ்ந்து கொண்டனர். இது ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லுரை பாடலுக்கு பல்லவியாக: ஆண்டவரே உம் பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். ஆண்டவரே உம் பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். ஆண்டவரே உம் பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். காரணமில்லாமல் என்னை வெறுப்போர் என் தலைமுடியை விட மிகுதியாயிருக்கின்றனர். பொய் குற்றம் சாட்டி என்னை தாக்குவோர் பெருகிவிட்டனர். நான் திருடாததை எப்படி திருப்பி தர முடியும்? ஆண்டவரே உம் பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். ஏனெனில் உம் பொருட்டே நான் இழிவை ஏற்றேன். விக்கக்கேடின் முகத்தை மூடிவிட்டது. என் சகோதரருக்கு வேற்று மனிதனானேன். என் தாயின் பிள்ளைகளுக்கு அயலானானேன். உமது இல்லத்தின் மீது எனக்குண்டான ஆர்வம் என்னை எரித்துவிட்டது. உம்மை பழித்து பேசியவர்களின் பழி சொற்கள் என் மீது விழுந்தன. ஆண்டவரே உம் பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். ஆண்டவரே நான் தக்க காலத்தில் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கின்றேன். கடவுளே உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். துணை செய்வதில் நீர் மாறாதவர். ஆண்டவரே உம் பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். Hallelujah.
அல்லேலூயா அல்லேலூயா. நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும். இவ்வார்த்தையே உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நற்செய்தி. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி 13வது அதிகாரம் 54 தொடக்கம் 58 முடிய. காலத்தில் இயேசு தமது சொந்த ஊருக்கு வந்து அங்குள்ள தொழுகை கூடத்தில் அவர்களுக்கு கற்பித்தார். அதை கேட்டவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். அவர்கள், எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது? எப்படி இந்த வல்ல செயல்களை செய்கிறார்? இவர் தச்சனுடைய மகன் அல்லவா? இவருடைய தாய் மரியா என்பவர் தானே? யாக்கோபு, யோசேப்பு, சீமோன், யூதா ஆகியோர் இவருடைய சகோதரர்கள் அல்லவா? இவர் சகோதரிகள் எல்லோரும் நம்முடன் இருக்கின்றார்கள் அல்லவா? பின் இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தது என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்ற எங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கு பல வல்ல செயல்களை செய்யவில்லை. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவில் என் அன்புக்குரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் தூய இன்னாசியாருடைய விழாவின் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். எல்லாம் இறைவனின் அதிமிக மகிமைக்காக என்ற ஒரு சுலோகத்தோடு தன்னுடைய வாழ்வை தொடங்கிய தூய இன்னாசியார் வரலாற்றை சற்று நீங்கள் சிந்திக்க உங்களை அழைக்கிறேன். இவர் இயேசு சபையினுடைய நிறுவனர். அதற்கு முன்பு ஒரு சிறந்த போர் வீரர். இவர் திரு அவையின் சிறந்த கல்வியாளர். இவர் மே மாதம் 23ஆம் தேதி 1491ஆம் ஆண்டு ஸ்பெயின் தேசத்தில லோயலா கோட்டையிலே பிறக்கின்றார். பிரான்ஸ் நாட்டு போரில் பீரங்கி குண்டுகளின் தாக்குதல் தன் கால் உடையப்பட்டு மருத்துவமனையிலே அனுமதிக்கப்படுகின்ற பொழுது தன்னுடைய நேரத்தை செலவழிப்பதற்காக அவரிடத்திலே படிப்பதற்கு 2 புத்தகங்கள் கொடுக்கப்படுகிறது. ஒன்று புனிதர்களுடைய வரலாறு, மற்றொன்று கிறிஸ்துவின் வரலாறு. இவற்றினால் அவர் உள்ளத்தில் ஏற்பட்ட விளைவுகள் 2. ஒன்று, அவர் 2 வினாக்களை தனக்குள் சிந்திக்க ஆரம்பிக்கின்றார். நான் ஒரு போர் வீரனாக இருந்தால் எனக்கு கிடைப்பது என்ன? சில நேர புகழ்ச்சி மட்டுமே. 2வது வினா, நான் ஒரு புனிதராக வாழ முயன்றால், ஒரு புனிதராக வாழ்ந்தால் எனக்கு கிடைப்பது என்ன? நித்தியத்திற்கும் பரலோக ராட்சியம், நித்திய வாழ்வு. இவை 2ஐயும் மனதில் நிறுத்தியவராய் தன்னோடு வைத்திருந்த வாளை அன்னை மரியின் பீடத்தின் மீது வைத்துவிட்டு யாத்திரைகள் அணுகின்ற உடையோடு மான்ட்ரேசா என்ற இடத்திற்கு சென்று அங்கே ஒரு குகையிலே 11 மாதங்கள்
தியானத்திலே அவர் ஆட்கொள்ளுகிறார். என் அன்பிற்கினியவர்களே, 11 மாத தியானத்திலே அவர் மேற்கொண்ட 3 முக்கியமான வழிமுறைகளை நாம் சிந்திக்க வேண்டும். ஒன்று, அவர் நாள்தோறும் ஜெபத்திலும் தவத்திலும் உபவாச வாழ்விலும் தன்னை கழித்துக் கொண்டார். இரண்டாவது, ஆவியானவருடைய வேறுபாடுகளை கற்றுக்கொள்தல், டிசர்ன்மெண்ட். எது ஆண்டவருக்குரியது நல்லது, எது இந்த உலகத்திற்குரியது அழகைக்குரியது என்பதை டிசர்ன்மெண்ட் செய்கிறார். மூன்றாவதாக அவர் ஆன்மீக பயிற்சிகளை மேற்கொள்ளுகிறார். தி ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸ் என்று சொல்லுவார்கள். இவர் தன்னுடைய மனம் மாற்றத்திற்காக மனம் மாறிய பின்பு இவ்வாறு நிறுத்திவிடாமல் அவர் எங்கே செல்லுகிறார் என்றால், தன்னுடைய கல்வி, தன்னுடைய தத்துவம், இறையியலை கற்கின்ற பொழுது பாரிஸ் நகரிலே 7 நண்பர்களோடு இணைந்து ஒரு சபையை உருவாக்குகிறார். அதுதான் இயேசு சபை. அவர்கள் 3 முத்தான கருத்துக்களை முன்னிறுத்தி தங்களுடைய வாழ்க்கை பயணத்தை ஆரம்பிக்கின்றார்கள். ஒன்று, ஏழைகளுக்காக வாழ வேண்டும். 2, கற்போடு வாழ வேண்டும். 3, திருத்தந்தைக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். இவருடைய சிறந்த பணிகள் கல்வி பணி, மறைபரப்பு பணி, ஆன்மீக விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துதல், ஆன்மீக வழிகாட்டி, அடுத்து திருத்தந்தை காட்டுகின்ற வழியில் தங்களை பயணித்து கீழ்ப்படிதலோடு நடத்தல். இதுதான் அவருடைய பணிகள். இந்த முக்கியமான 3 கொடைகளாக அவர் சபை கொண்டிருந்தது. ஒன்று, ஆன்மீக பயிற்சிகள், டிசர்ன்மெண்ட் ஆஃப் லைஃப், ஆவியானவரின் ஆவியினுடைய வேறுபாடுகள், உலகத்திற்குரியது கடவுளுக்குரியது என்ற பகுத்தாய்வுகின்ற ஒரு சிறந்த ஞானம், எல்லாவற்றையும் கடவுளுடைய கிருபையாய் பார்ப்பது, எல்லாம் இறைவனின் அதிமிக மகிமைக்காய் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கின்ற விதமாக நாம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் சிந்திக்கின்றோம். இவர் வாழ்க்கை வரலாற்றில் நமக்கு கற்றுத்தருகின்ற பாடங்கள் 4. ஒன்று, கால் உடைந்தது. உடைந்தவரை இறைவன் ஒருபோதும் கைவிடுவதில்லை, அவர் உருவாக்குகிறார் என்பதற்கு இன்னாசியார் ஒரு எடுத்துக்காட்டு. புத்தகங்கள் ஒரு மனிதனை நல்வழிப்படுத்தும் என்பதற்கு இன்னாசியார் ஒரு எடுத்துக்காட்டு. புனிதர்களின் வரலாறும் கிறிஸ்துவினுடைய வரலாறும் அவரை மாற்றுகிறது. புத்தகம் ஒரு மனிதனை புனிதராய் மாற்றும். புத்தகம் ஒரு மனிதனை புண்ணிய வாழ்விற்கு அழைத்துச் செல்லும். படிப்போம் புத்தகங்களை. இன்றைய நாட்களிலே தொலைத்தொடர்பு சாதனங்களில் நம்மை தொலைத்துக் கொண்டிருக்கிறோம். அதுவல்ல புத்தகங்கள். நீங்கள் புத்தகங்களை படித்து பாருங்கள், புனிதராய் வாழ்ந்து காட்டுவீர்கள். 4வது, அவருடைய வாழ்க்கையில நண்பர்கள், நல்ல நண்பர்கள் நல்ல உருவாக்கத்திற்கு ஒரு அடையாளம் என்பது போல நல்ல நண்பர்களோடு இருந்து இந்த சபையை உருவாக்குகின்றார். எல்லாவற்றையும் கடவுளுடைய மகிமைக்காக தங்களை செலவித்தார்கள். இதுதான் தூய இன்னாசுடைய வரலாற்றிலே நாம் சுருக்கமாக பார்க்கிறோம். நாம் நற்செய்திக்கு இன்று கடந்து வருவோம். இன்றைய நற்செய்தியை நாம் கடந்து வருகின்ற பொழுது யாராவது நல்லா பார்த்தீங்கன்னா உன்னிப்பாக கேட்டிருந்தா 7 வகையான கேள்விகளை எழுப்புகின்றார்கள். இந்த 7 வகையான கேள்விகளும் 7 வகையான சிந்தனைகளை நமக்குள் உருவாக்குகின்றது, மறந்து விடாதீர்கள். முதல் கேள்வி ஞானம், அறிவை குறித்த கேள்வியாக இருக்கிறது. இவன் ஒன்றும் தெரியாத ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவன் தானே, இவனுக்கு இந்த ஞானம் எங்கிருந்து வந்தது? இந்த உலகம் உங்களை ஒரு ஞானியாக ஏற்றுக்கொள்வதற்கு மிகவும் ஒன்றை எதிர்பார்க்கிறது, நம் குடும்பத்தினுடைய பின்னணியை எதிர்பார்க்கிறது. அப்ப இயேசுவினுடைய குடும்பத்தின் பின்னணியை எதிர்பார்க்கின்ற பொழுது அவர் ஞானமற்றவராக கருதுகிறார்கள். அதனால தான் இந்த கேள்வியை கேட்கின்றார்கள், இவருக்கு இந்த ஞானம் எங்கிருந்து வந்தது? 2வது கேள்வி, அவர் செய்கின்ற அற்புதத்தையும் அதிசயத்தையும் கண்டு வியந்தவர்கள், இவன் எப்படி இந்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறார் என்ற கேள்விதான். அவர்கள் சற்று மறந்து விட்டார்கள் இவர் தந்தையாகிய கடவுளின் ஒரே பேரான மகன் என்பதை. அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வதற்காக மட்டுமல்ல, இந்த இறையாட்சியை மண்ணில் கட்டி எழுப்புவதற்கு கலிலேயாவில் உள்ள நாசரத்தில் பெத்லகேமில் பிறந்த தாவீது வலுவிடமில் வந்த இயேசு என்பதை அந்த சொந்த ஊர் மக்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயங்குகிறார்கள். என் இனியவர்களே, சொந்த ஊரில் உண்மையில் நமக்கு மதிப்பு இல்லை. நானும் அதற்கு ஒரு அனுபவம் தான். 3வது கேள்வி எதன் அடிப்படையில் சொல்லுகிறது? அவர்கள் செய்கின்ற தொழிலின் அடிப்படையில் சொல்லுகிறது. இவன்
ஒரு தச்சு தொழில் செய்கின்ற தொழிலாளருடைய மகன் தானே என்று சொல்லுகிறார்கள். ஒரு சமுதாயத்தில் உங்களை உயர்ந்தவர்களாக எண்ணுவதற்கு, மதித்தவர்களாக எண்ணுவதற்கு எதெல்லாம் கொண்டு வந்து மக்கள் உறவோடு இணைக்கிறார்கள் என்று பாருங்கள். தந்தையோடு செய்கின்ற தொழிலை கொண்டு வருகிறார்கள். இரண்டாவது, பிறப்புரிமை, தாயினுடைய வழிவகையை பார்க்கிறார்கள். இவர் மரியாளின் மகன் தானே, அவள் நம்மோடு தானே இருக்கிறாள் என்று சொல்லுகிறார்கள். மூன்றாவது, உறவுகளை சேர்க்கிறார்கள், நெருங்கிய உறவுகள். அவருடைய சகோதரர்களும் சகோதரிகளும் நம்மோடு தானே இருக்கிறார்கள், நம் சமுதாயம் அறிந்த ஒன்று. அப்படி இருக்க இவனுக்கு எப்படி இந்த ஒரு ஞானம் வந்தது என்ற ஒரு கேள்வியை கேட்கின்ற ஒரு ஈனத்தனமான சமூகம் என்பதை நான் சொல்லுவேன். காரணம், இந்த சமூகம் சாதி வாரியாக, இந்த சமூகம் இனம் வாரியாக இதை பார்க்கின்ற பொழுதுதான் இந்த சமூகம் இவரை ஒரு ஒடுங்கியவராக, ஒதுக்கியவராக, மறுக்கப்பட்டவராக அவரை உற்று நோக்குகிறது. அதற்கல்ல நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நமது சிந்தனையும் நமது வரவேற்பும் இதை தாண்டியதாக இருக்க வேண்டும். இந்த சமூகத்தில் 3 வகையான மனித இனங்களை பார்க்கிறோம். மனிதம் உங்களை 3 வகையிலே மதிக்கிறார்கள். ஒன்று, ஒரு மனிதர் நினைக்கிறார், ஒருவர் வைத்திருக்கின்றவற்றில் ஒருவன் உயர்வாக கருதப்படுகிறான். பணம் இருக்கிறது, சொத்து இருக்கிறது, நல்ல வீடு இருக்கிறது, சமுதாயம் அவனை மதிக்கிறது. வைத்திருக்கின்ற ஒன்றை வைத்து மதிப்பிடுகின்ற சமுதாயத்தின் மத்தியில் வாழுகின்ற நாம் எதுவுமே இல்லாத இயேசுவை எப்படி அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியும்? இரண்டாவது, ஒரு செயல்படுகின்ற செயல்பாடுகளை வைத்து அவரை சமூகத்தில் உயர்ந்தவர்களாக எண்ணுகிறார்கள். அவருடைய செயல்பாடுகள் ஒருவரை நல்வழிப்படுத்த வேண்டும், பலருக்கு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். இவற்றை மாறுகின்ற பொழுது, அந்த செயல்பாடுகளில் குறை இருக்கின்ற பொழுது சமுதாயம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. ஏனென்றால் சூசையும் மரியும் இயேசுவும் சேர்ந்த திருக்குடும்ப செயல்பாடுகள் அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இல்லாத ஒன்றதாக நினைக்கிறார்கள், ஒதுக்கி வைக்கின்ற சமூகமாக பார்க்கிறோம். மூன்றாவதாக, ஒருவருடைய இயல்பான வாழ்க்கை, ஒருவருடைய இயல்பான வாழ்க்கையில் வருகின்ற பண்புகள், ஒரு மனிதனிடத்தில் காணப்படுகின்ற நல்வாழ்வுக்கான பண்புகள், மதிப்புகளை கொண்டு ஒரு சமூகம் ஒருவனை உயர்ந்ததாக பார்க்கிறது. ஆம், கலிலேயாவில் தொழுகை கூடத்தில் இருந்தவர்கள் இயேசுவை உயர்ந்தவராக, மதிப்பு மிக்கவராக வியந்தவர்கள். அவனும் நம் சமுதாயத்தில் ஒருவனாக, கடையனாக எதிர்பார்க்கின்ற பொழுது அவர்கள் தள்ளி விடுகிறார்கள். இன்றைய சமுதாயம் முழுவதும் 2000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த இயேசுவை பிரதிபலிக்கிறது. நம்மையும் நம் சமூகம் ஒதுக்குகிறது. இனவாரியாக, மதவாரியாக, எண்ணத்தின் வாரியாக அல்ல. நாம் ஏற்றுக்கொள்வோம், புதிய சமூகத்தை உருவாக்குவோம். அதற்காகத்தான் தூய இன்னாசியார் சொல்லுகிறார், எல்லாம் இறைவனின் அதிமிக மகிமைக்காக. எல்லாவற்றிலும் இறைவனை காண்போம், இறைவன் நம்மை காண்பார், நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். அன்பானவர்களே, நாம் இப்போது தொடங்கி இருக்கின்ற இந்த பொதுவான சமூக வழிபாட்டில் நமக்காகவும், நம் திரு அவைக்காகவும், நம் தேசத்திற்காகவும் ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். இந்த மாதத்தினுடைய இறுதி நாளிலே நம்முடைய மன்றாட்டுக்களை, இறைவன் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றி சொல்லி இந்த மன்றாட்டுக்களை இறைவன் பாதத்தில் எடுத்து சொல்லி ஜெபிப்போம். நல்ல ஆயனாம் இறைவா, எங்கள் ஆன்மீக வாழ்வின் வழிகாட்டிகளாக விளங்கும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரையும் ஆசீர்வதித்து அவர்களது பணிவாழ்வில் ஏற்படும் சோதனைகளையும் துன்பங்களையும் மன உறுதியுடன் அவர்கள் எதிர்கொள்ள நீரே அவர்களுக்கு துணை புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளோம். வாழ்வும் வழியும் நானே என உரைத்த ஆண்டவரே, அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியால் இறை அனுபவம் குறைந்து கொண்டே இருக்கும் இக்காலத்தில் நாம் இறை உறவில் அதிக ஆர்வம் கொள்ளவும் உம்மை சான்று பகரவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளோம். நல்ல தந்தையே இறைவா, எம் நாட்டு தலைவர்களை ஆசீர்வதியும். அவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படவும் மதம், இனம், மொழி ஆகிய பெயரால் எழும் வேறுபாடுகள் முற்றிலும் ஒழியவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளோம். வழிநடத்தும் தந்தையே இறைவா, இன்றைய இக்கல்வாரி பலி
பலியில் இணையதளங்கள் வாயிலாகவும் தொலைக்காட்சி வாயிலாகவும் இணைந்திருக்கும் அனைவரையும் நீரே ஆசீர்வதித்து அவர்களின் மனதில் உள்ள தேவைகளை நீரே நிறைவேற்றியருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பிரியமானவர்களே, சிறிது நேரம் கண்களை மூடி கரங்களை குவித்து நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக இறைவனிடத்திலே மன்றாடுவோம். அன்பான இறைவா, நாங்கள் இப்போது உம் பாதத்தில் சமர்ப்பித்த எல்லா விண்ணப்பத்திற்கும் செவிசாய்த்து வருகின்ற நாட்களெல்லாம் எங்களை கரம்பிடித்து வழிநடத்த வேண்டும் என்று அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். கரமேந்தி நான் வரும் நேரம் காலத்தின் தலைவானீர் கரம் நீட்ட வேண்டும். காரணத்தோடு என்னை படைத்தவரே, காணிக்கையா என்னை ஏற்றுக்கொள்வீர். உள்ளத்தை உமக்கே தர வந்தேன், உகந்தது அதுவே என நினைத்தேன். உள்ளத்தை உமக்கே தர வந்தேன், உகந்தது அதுவே என நினைத்தேன். உலகத்தை அன்பால் ஈர்ப்பவரே, உலகத்தை அன்பால் ஈர்ப்பவரே, உமக்கென என்னை நான் தருகின்றேன். காணிக்கை கரமேந்தி நான் வரும் நேரம் காலத்தின் தலைவானின் கரம் நீட்ட வேண்டும். என் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இம்மறை நிகழ்வு எல்லாம் உள்ள தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே இறைவா, தூய இன்னாசியாரின் விழாவில் நாங்கள் தரும் காணிக்கைகள் உமக்கு உகந்ததாய் இருப்பனவாக. புனிதத்திற்கு எல்லாம் ஊற்றாக நீர் ஏற்படுத்தும் தூய்மை மிகு மறை பொருட்கள் எங்களையும் உண்மையினால் புனிதப்படுத்துவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமுள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித இன்னாசியாருடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றீர். அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்துரலோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சியை பண்ணி சைத்து முடிவின்றி ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசான்னா.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14வது லியோ, எங்களது ஆயர் ஜஸ்டின் ஞானப்பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், யாரும் நினையாத ஆன்மாக்களையும், எங்கள் குடும்பங்களில் மரித்தோரையும், இன்றைய நாளில் நாங்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்ற அத்துணை ஆன்மாக்களையும் உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். இங்கே கூடியிருக்கின்ற எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியாய் இருக்கின்ற அன்னை மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் நினைவு கூர்ந்து மன்றாடுகின்ற புனித லொயோலா இன்னாசியா, மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்களும் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் உருக்கத்தோடு கரங்களை உயர்த்தி
இறைவனுடைய ஞானத்தையும் இறைவனுடைய அறிவையும் எல்லாம் இறைவனுடைய அதிமிக மகிமைக்காக செயல்படவும் வேண்டிய வரத்தை வேண்டி நாம் செபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கழக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்து நிற்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமாதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அருளுகிறேன் என்று திருத்தூதர்களுக்கும் ஒழிந்தீரே. எங்கள் குற்றங்களையும் பாவங்களையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வார். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். கட்டளையில் கருத்துடன் இருக்க செய்தருளும். நான் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதையும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த உன்னதமான செம்மறியினுடைய திருவிருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தம் என்னை காத்து எனக்கு நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். நற்கருணை ஆன்மீக சுபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளிவாரும். ஆமேன். வாழ்வும்
நன்றி உணர்வோடு மன்றாடுவோம். ஆண்டவரே, புனித இன்னாசியாரை நினைவு கூர்ந்து இப்புகழ்ச்சி பலி வழியாக உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமது மாட்சியை நாங்கள் முடிவில்லாமல் புகழ இப்பலி எங்களை அழைத்துச் செல்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். மறை நிகழ்வு வாழ்வாகட்டும். இறைவனுக்கு நன்றி. அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.